Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Samsung Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து எஸ்எம்சி பேஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எங்கே பை ஆக போகுது எங்கே செல் ஆக போகுதுன்றதை ப்ரீவியஸாகவே நான் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி பண்ண வேணாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ ஈஸ்ட் அண்ட் கோல்டு வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோ ஈஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிமாண்டில் கண்டிப்பாக இந்த டிமாண்ட் வந்து எடுத்துகிட்டு கீழே போயிடுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த டிமாண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை வந்து ஆயிருக்கு, அப்புறம் ஒரு செல் வந்து ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த டிமாண்ட் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு எந்த ஒரு பவரும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போது மேலே போகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெய்லியோட டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும். ஓகேங்களா? இந்த டெய்லி டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும். பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியோட டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எங்கேயுமே பையின்ற ஒரு ப்ரெஷர் வந்து கிடையாது. அப்போது நமக்கு இந்த டெய்லி டிமாண்ட்லேருந்து தான் பை இருக்குது. இதை வந்து எடுத்துக்கோங்க. அப்போது 4 ஹவருக்கு நம்ம போகும்போது மார்க்கெட் எகைன் வந்து கீழே இருக்கக்கூடிய டெய்லியோட டிமாண்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணனால நம்ம ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு இந்த சப்ளையில் செல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தானான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், ஹையை க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி மூமெண்ட் தான். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எகைன் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு அப்ரோச்சும் வந்து பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹையை க்ளோஸ் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ இந்த ஹையை க்ளோஸ் பண்ணி மேலே போனதுனால நமக்கு வந்து சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எகைன் 4 ஹவருக்கு வரலாம். இப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணியிருக்கான். இந்த ஹையை நமக்கு எப்போ க்ளோஸ் பண்ணுறானோ அப்போ தான் நமக்கு பை. க்ளோஸ் இல்லை, நமக்கு விக் விட்டாலே அப்போ தான் நமக்கு பை. அது வரைக்கும் நமக்கு செல். ஸோ இந்த லிக்விடிட்டியை அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்து அதுக்கப்புறம் தான் லோவாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? லோ வந்து கட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை அடித்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக வந்து கீழே வந்து ஹிட் பண்ணிட்டான். இந்த ஸ்வீப்ன்றதை ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த லோவை கட் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் இந்த லிக்விடிட்டி ஹண்ட் வந்து பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹையை ஹிட் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட் இங்கே ஸ்லோ டவுனாக வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஸான மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் ஆகலாம். ஏன்னா நமக்கு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் வந்து இன்னும் மிட்டிகேட் ஆகலை. ஓகேங்களா? அப்போது இந்த 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் இதில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அப்புறமா இந்த டெய்லியோட டிமாண்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த சப்ளையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த 15 மினிட்ஸில் இந்த சப்ளையில் செல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. அதனால் இங்கே செல் மட்டும் பாருங்கள். இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் வீடியோ வந்து நான் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. கோல்டு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேம் இந்த எந்த ஒரு சினாரியும் நடக்கலை. ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ளையில் வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா?
ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா, யூடியூப் புதுசு அப்படின்னா என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.